வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் முதல் பாடம் இயக்க விதிகளுடைய பார்ட் 1 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த மின் விசிறியை பாருங்கள். இது இப்போ ஓய்வு நிலையில் சுத்தாமல் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோடனே அது சுற்ற ஆரம்பிக்குது. சுற்ற ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை நம்ம நிறுத்தின உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேகம் குறைஞ்சி அது ஒரு ஓய்வு நிலைக்கு திரும்புது. இப்போ பாருங்கள், அந்த மின்விசிறி குறைவான வேகத்தில் ஓடிட்டுருக்கு. அதனுடைய வேகத்தை நம்ம அதிகரிக்கிறோம். உதாரணத்துக்கு 2வது ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கிறத நம்ம 5வது ஸ்பீடுக்கு அதிகரிக்கிறோம். இப்போ வேகம் அதிகமாகுது. சரி, இப்போ அப்படி ஓடிட்டு இருக்கிறத இப்போ நம்ம குறைக்கிறப்ப அதனுடைய வேகம் குறைஞ்சி 2வதுக்கு வருது. 5லிருந்து 2வதுக்கு வருது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ இதை வச்சு நம்ம ஒரு 4 கேள்விகளை நம்ம எழுப்பலாம். ஆக்சுவலாக ஓய்வில் இருக்கிற ஒரு பொருளை இயக்கத்திற்கு மாற்றுவது எது? சரி, இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை ஓய்வுக்கு கொண்டு வர்றது எது? அடுத்தால மெதுவாக இயங்கி கொண்டிருக்கும் ஒரு பொருளை வேகமாக இயக்குவது எது? வேகமாக இயங்கி கொண்டிருக்கும் ஒரு பொருளை மெதுவாக இயக்குவது எது? அல்லது நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கும் ஒரு பொருளை அதனுடைய திசையை மாற்றுவது எது? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு விடை இருக்குது. ஒரே விடை தான். அது என்னென்னா விசை. அதற்கு பெயர் விசை. அந்த விசையின் வடிவங்கள் பலவேறாக இருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரே பெயர் விசை, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த விசையை பற்றி நம்ம அது சம்பந்தமான விதிகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த விசையை பற்றிய பாடங்கள் 3 முக்கியமான பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று இயந்திரவியல், அதை மெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இயக்கவியல், அதை கைன்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தால இயக்க விசையியல், அதை கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இயந்திரவியலை எப்படி விளக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசை ஒரு பொருள் மேலே செயல்படுவதன் மூலம் அந்த பொருள் மீது ஏற்படக்கூடிய விளைவுகளை விளக்குறது தான் இயந்திரவியல், மெக்கானிக்ஸ். அந்த இயந்திரவியலை 2 பிரிவாக பிரிப்பாங்க. ஒன்று நிலையியல், ஸ்டாட்டிக்ஸ். இன்னொன்று இயங்கியல், டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்ங்கிறது நிலையாக உள்ள ஒரு பொருள் மீது விசை ஏற்படுத்தும் விளைவுகளை பற்றி பார்க்குறது. இயங்கியல், டைனமிக்ஸ் அப்படிங்கிறது இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பொருள் மீது இந்த விசை ஏற்படுத்துகிற விளைவுகளை பற்றி பார்க்கறது. அடுத்தால இயக்கவியல். இயக்கவியல்ங்கிறத கைன்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் அந்த இயக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த விசையை பற்றி பார்க்காம அந்த இயக்கத்தை பற்றி மட்டும் விவரிக்கிறது இயக்கவியல், கைன்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தால இயக்க விசையியல். இதில் ரெண்டுமே, அந்த பேர்லேயே ரெண்டுமே இருக்குது. இயக்கமும் இருக்குது, விசையும் இருக்குது. ஸோ அதனால் இயக்கத்தை பற்றியும் அதற்கு காரணமான விசையை பற்றியும் 2 பற்றியும் பார்க்குற பாடப்பிரிவுகளுக்கு பேர் இயக்க விசையியல், கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிற அறிஞர் இயக்கங்களை பற்றி 3 முக்கியமான விதிகளை சொல்லியிருக்கிறாரு. நியூட்டனின் 1ஆம் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதின்னு. ஆனால் அவருக்கு முன்னாடியே சில அறிஞர்கள் இந்த இயக்கத்தை பற்றியும் அதன் மீது செயல்படுகிற விசையை பற்றியும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அரிஸ்டாட்டில். இவர் ஒரு கிரேக்க பேரறிஞர். இந்த அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்னா, இயக்கத்தை பற்றி முதல்ல இயற்கையான இயக்கம் அப்படின்னும், அடுத்தது இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கலாம் அப்படின்னாரு. இயற்கையான இயக்கத்தை விசை சார்பற்ற இயக்கம்னு சொல்லுவாங்க. இயற்கைக்கு மாறான இயக்கத்தை விசை சார்புள்ள இயக்கம் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த இயற்கையான இயக்கத்துக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இயங்கிக்கிட்டு இருக்கிற பொருட்கள் எல்லாமே தாமாகவே தத்தமது ஓய்வு நிலையை அடையும். அதற்கு புற விசை, வெளியிலிருந்து நம்ம எந்த விதமான விசையும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதே இதில் இயற்கைக்கு மாறான இயக்கத்தில் இயங்கிக்கிட்டு இருக்க பொருளை நிறுத்துவதற்கு புறவிசை தேவைப்படுகிறதுனா அந்த இயக்கத்தை இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் 2 வேறு வேறு நிறை கொண்ட இரு பொருள்கள், அதாவது இப்போ ஒரு நாணயம் வச்சுக்கணும், ஒரு
மெட்டல் ஒரு என்ன உலோக நாணயம் ஒன்று, அப்புறம் ஒரு இறகு, ஒரு பறவையின் இறகு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இறகு ரொம்ப மெல்லிசாக இருக்கும், ஒரு உலோக நாணயம் கனமாக இருக்கும். அந்த மாதிரி இருவேறு நிறை கொண்ட 2 பொருள்கள் மேலிருந்து ஒரே உயரத்துலேருந்து கீழே பார்க்க போடுறப்ப கனமான பொருள் முதல்ல பூமியை வந்து அடையும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது ஒரு வகையில் அது உண்மைதான். ஏன்னா அவர் இந்த காற்றின் மூலமாக அந்த பொருள்களில் ஏற்படுகிற உராய்வை பற்றி அவர் கன்சிடர் பண்ணலை. அதனால் அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்மளே ஒரு மாடியிலேருந்து ஒரு நாணயத்தையும் ஒரு பறவை இறகையும் ஒன்று போல் போட்டோம்னா அந்த நாணயம்தான் முதல்ல கீழே விழும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அதுக்கு அடுத்த அறிஞர் பார்த்தீங்கன்னா கலீலியோ. கலீலியோ ஒரு இட்டாலிய பேரறிஞர். அவர் என்ன பண்ணார்னா, அவர் சில இந்த இயக்கத்தை பற்றியும் விசையை பற்றியும் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, புவியில் உள்ள பொருட்கள் எல்லாமே தத்தமது இயல்பான நிலையிலேயோ அல்லது இயல்பான நிலை, அதாவது இயங்கிக்கிட்டு இருக்கிற நிலை அல்லது ஓய்வாக இருந்துச்சுன்னா அந்த ஓய்வாக இருக்கிற நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். எது வரைக்கும்னா புற விசை ஒன்று தாக்காத வரைக்கும். அப்படி புற விசை வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதன் மேலே தாக்குறப்ப நிலையாக இருக்கிறது இயங்க ஆரம்பிக்கும், இயங்கிட்டு இருக்கிறது நிலையாக வர ஆரம்பிக்கும், அல்லது அதனுடைய வேகம் கூட குறைய செய்யும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தால அந்த பொருள் மீது அந்த ஒரு பொருளின் மீது அந்த விசையின் தாக்கம் இருக்கும்போது அந்த பொருள் தன்னுடைய நிலையிலேருந்து மாறாமல் அதை தவிர்க்க முயலுதில்ல, அதை நிலைமம் அப்படின்னு சொன்னார். நிலைமம்ங்கிறது இனர்ஷியா, அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். ஸோ அது தவிர அவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னார்னா, நம்ம அரிஸ்டாட்டில் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு இருவேறு நிறை கொண்ட பொருள்கள், ஒரு நாணயமும் ஒரு இறகும்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே உயரத்துலேருந்து கீழ் நோக்கி விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள், அதாவது அந்த நாணயம் தான் அதிக நிறை வெயிட் உண்டு, அதிக நிறைங்கிறது மாஸ் உண்டு, அந்த நாணயம் தான் முதல்ல பூமியை அடையும் அப்படின்னு சொன்னார். அதையே இவர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணார். அதாவது காற்று மண்டலத்தில் தான் அரிஸ்டாட்டில் சொன்னது, காற்று இல்லாத ஒரு வெற்றிடத்தில் இருவேறு நிறை கொண்ட பொருள்கள் மேலிருந்து கீழே விழுந்தால் இரண்டுமே ஒரே நேரத்தில் தான் அடையும் அப்படின்னு இவர் சொன்னார். அடுத்தால நம்ம நிலைமம். நிலைமம்னா என்னன்னு பார்க்கலாம். நிலைமம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் நிலைமம். இந்த நிலைமத்துக்கு நம்ம ஒரு உதாரணத்தின் மூலமாக அதை புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ரோட்டில் நின்றுட்டுருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பைக்கில் வராரு. அவர்கிட்ட பைக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், வந்தோடனே அவர் பைக்கை நிறுத்துறாரு. நம்ம உடனே அவர் பைக்கில் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறோம். உட்காந்தோடனே போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன செய்வார், பைக்கை உடனே வேகமாக எடுப்பார். எடுக்கிறப்ப நம்ம உட்காந்துருக்க நம்ம என்ன பண்ணுவோம், பின்ன பார்க்க சாய்வோம். அப்படி சாய்கிறதுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி பைக்கில் வேகமாக போய் ஒரு இடத்துக்கு போகிறப்ப இடையில குறுக்க ஏதோ ஒரு மாடு வருது, அவர் வேகமாக ஒரு பிரேக் போடுறாரு. அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம பின்னாடி உட்காந்துருக்கிற நம்ம முன்னாடி ஓட்டிகிட்டு இருக்கிற அவர் மேலே போய் சாய்வோம். இந்த ரெண்டுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலைமம் தான் காரணம். அதாவது நம்ம உடம்பு வண்டி பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நம்ம ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு நிலைமம், ஒரு நிலையான ஒரு ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது, இயக்கமே இல்லாமல் இருக்குது. அவர் வண்டியை டக்குன்னு எடுத்த உடனே அந்த வண்டி நம்மளை முன்ன நோக்கி இழுக்குது. ஆனால் அதை இழுக்க விடாமல் நம்ம உடம்பு அந்த இருந்த நிலைக்கே இருக்க முயலுது பார்த்திங்களா, அதனால தான் நம்ம பின்ன பார்க்க சாயிறோம். அதை ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே இது நம்ம போயிட்டு இருக்கிற வண்டி அவர் திடீர்னு சடன் பிரேக் போட்ட உடனே நம்ம ஒரு இயக்கத்தில் இருந்தோம், நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த வேகம் வண்டியுடைய வேகம் குறையிறப்ப இந்த உடம்பு அதற்கு அது கூட குறைக்காம அதை எதிர்த்து ஓடிட்டு இருக்கிற வேகத்திலே முன்னோக்கி சாயுது. அதனால அவர் முதுகில் போய் நம்ம சாயிறோம். ஸோ அந்த இதுக்கு பேர் இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓடிட்டு இருக்கவே முயற்சி பண்ணுறது. அடுத்தால திசையில் நிலைமம். அதாவது நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோம், கார் ஒரு மலைப்பாதையில் வளைஞ்சு ஏறுதுன்னு வச்சுருங்க. அப்போ வளைஞ்சு ஏறுறப்ப நம்ம வெளிப்பக்கமாக நம்ம சாய்வோம், அந்த வளைவின் வெளியே நோக்கி நம்ம உடம்பு சாயும். இந்த பக்கம் வண்டி வலது பக்கம் திரும்பினா நம்ம இடது பக்கமாக சாய்வோம், இடது பக்கம் திரும்பினா வலது பக்கமாக சாய்வோம். இதை திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தாப்புல இந்த நிலைமத்துக்கு
நம்ம ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறோம். அந்த கண்ணாடி டம்ளர் மேலே ஒரு மெல்லிய ஒரு அட்டையை வச்சுக்கிட்டோம். ஒரு சதுரமான ஒரு அட்டையை வச்சு அதை மூடிக்கிட்டோம். அந்த மூடின அட்டைக்கு மேலே அந்த டம்ளருக்கு நடுவில் மேலே ஒரு ஒரு 10 ரூபா காயின்னு நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுருக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேரம் போர்டை சுண்டுற மாதிரி அந்த அட்டையை நம்ம விரலால் சுண்டுறோம். சுண்டுறப்ப அந்த அட்டை என்ன வேகமாக அந்த டம்ளரை விட்டு தள்ளி போய் விழும். அப்படி விழுகிறப்ப இந்த காயின் அந்த அட்டை மேலே தானே இருந்துச்சு. அந்த காயின் என்ன ஆகுன்னு பார்க்குங்க, அந்த காயின் வந்து அந்த அட்டை கூட போகாது. காயின் அப்படியே அந்த டம்ளருக்குள்ளே விழுந்துடும். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓய்வில் நிலைமம். அந்த ஆக்சுவலாக அந்த இனர்ஷியா, அந்த காயினுடைய இனர்ஷியா ஓய்வில் இருக்குது. நம்ம சுண்டுறப்ப அந்த அட்டை போகிறப்ப அந்த அட்டை வந்து அந்த காயினை தன்னை நோக்கி இழுக்க முயற்சிக்குது. ஆனால் அந்த ரெஸ்ட்டில் இருந்த காயின், அந்த ஓய்வாக இருந்த காயினுடைய இனர்ஷியா வந்து அதை அங்கே போக விடாமல் அதே இடத்துலையே இருந்துக்கிடுது. அதனால் என்ன செய்யுது, அந்த அட்டை நகர்ந்தவுடன் கீழே உள்ள டம்ளருக்குள்ளே அந்த காயின் விழுந்துருது. இது வந்து ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீளம் தாண்டுதல் போட்டியில் ஒரு போட்டியாளர் வந்து நின்ன இடத்துலேருந்து உடனே தாண்டாமல் கொஞ்சம் தூரம் ஓடி வந்து தாண்டுறாரு. ஏன்னா அவருடைய உடம்பை வந்து ஒரு இயக்கத்துக்கான நிலைமத்துக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் தாண்டுறாரு. அப்போ என்னதான் அவர் தாண்டினாலும் அந்த இயக்கத்துக்கான நிலைமம் சேர்ந்து அவரால் ரொம்ப கூடுதல் தூரத்துக்கு தாண்ட முடியுது. அதே மாதிரி ஒரு கார் வந்து மலைப்பாதையில் நம்ம சொன்ன மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அப்போ பயணிகள் ஒரு பக்கமாக இந்த பக்கமாக அந்த பக்கமாக வளையிறப்ப சாயிறது வந்து திசைக்கான நிலைமம். கார் ஒரு திசையை நோக்கி திரும்பினா கூட அதில் உட்காந்துருக்க பயணிகளுடைய உடம்பு வந்து நேர்கோட்டில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அதனால் என்ன பண்ணுது, இன்னொரு பக்கத்தில் நம்மளை சாய வைக்கிறது. இப்போ இந்த இயக்கத்தை வந்து நம்ம விசை, அதனுடைய ஒரு இயக்கத்துக்கு காரணம் வந்து விசைன்னு சொல்லி பார்த்தோம். அந்த விசையை வந்து எப்படி அளக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இயக்கம், அந்த விசையுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த விசையை ஏற்படுத்துகிற பொருளுடைய நிறை அதிகமானால் அந்த விசையின் தாக்கம் அதிகமாகும். அந்த அந்த பொருளுடைய வேகம், திசை வேகம் அதிகமானாலும் அந்த விசையின் தாக்கம் அதிகமாகும். அதாவது ஒரு சின்ன பொடி கல் எடுத்து நம்ம கண்ணாடி ஜன்னல் மேலே எறிகிறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த கல் வந்து எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அந்த கண்ணாடி மேலே பட்டு அந்த கல் கீழே விழுந்துடும். இது வந்து அந்த நிறை குறைவாக இருக்கிற ஒரு பொருளாக இருக்கனால. இது ஒரு பெரிய கல் எடுத்து அந்த ஜன்னல் மேலே எறிஞ்சால் என்ன செய்யும், அந்த கண்ணாடி நொறுங்கிடும். அப்போ அந்த விசையின் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதே போல் அதே பொடிக்கல்லையே நம்ம நார்மலாக எரியாமல் ரொம்ப வேகமாக எறிகிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போவும் அந்த கண்ணாடி நொறுங்கிடும். இப்போ அந்த பொருளுடைய எடை குறைவாக, நிறை வந்து குறைவாகத்தான் இருக்குது, ஆனால் அந்த பொருளுடைய திசை வேகம் அதிகமாக இருக்குது. அதனால் அது ஏற்படுத்துகிற விசையின் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொமெண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த உந்தத்தை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறை இன்ட்டு திசைவேகம். நிறை வந்து மாஸ், திசைவேகம் வந்து வெலாசிட்டி. ஸோ உந்தம் வந்து பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு எம்வி, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த உந்தத்துடைய திசை எப்படி இருக்கும்னா, அந்த திசை வேகம் எந்த திசையில் அமைஞ்சிருக்கோ, அந்த வெலாசிட்டி எந்த திசையில் அமைஞ்சிருக்கோ அதே திசையிலேயே அமையும். இது ஒரு வெக்டார் அளவாகும். வெக்டார் அளவுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலார் அளவில் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் இருக்கும். அல்லது வேகம்னா வேகம் மட்டும் இருக்கும், அது என்ன திசையில் இருக்குன்னு இருக்காது. வெக்டாரில் வேகமும் அதனுடைய திசையும் சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த விசையுடைய எண் மதிப்பானது வந்து நம்ம உந்தத்தால், அதை மொமெண்டம் வச்சு சொல்கிறோம். அதனுடைய எஸ்ஐ அலகு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசையின் எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட், அதாவது கேஜி எம் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிஜிஎஸ் சிஸ்டத்தில் வந்து கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் டு தி பவர் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது நம்ம நியூட்டனின் இயக்க விதிகளை பார்க்கணும். சர் ஐசக் நியூட்டன் சொன்ன அந்த இயக்க விதிகள், 3 இயக்க விதிகளை அவர் சொல்லியிருக்காரு. அந்த 3 இயக்க விதியிலையும் முதல் விதி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இதுதான் நியூட்டனின் முதல் விதி. இரண்டாவது விதி வந்து, இரண்டாம் இயக்க விதி வந்து, பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும்
இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும் அப்படின்னு சொன்னார். நியூட்டனின் 3வது விதி, இதை தான் நம்ம எல்லாரும் எப்போவுமே பேசிகிட்டே இருப்போம், நிறைய இடங்களில் சொல்லுவோம். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும். இதுதான் நியூட்டனின் 3வது இயக்க விதி. இந்த 3 விதியை பற்றியும் நம்ம பார்ட் 2ல் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம இயக்க விதிகளுடைய ஒரு அறிமுகம் என்ன, அது பற்றி அரிஸ்டாட்டில் அப்புறம் கலீலியோ என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஒரு நிலைமம்னா என்ன, நேர்கோட்டு உந்தம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். See you on next part. Thank you very much.